ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் நம்மள். ஸோ நாம் இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்டன் கிரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜார்டன் கிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபிள்யூடபிள்யூட டெபியூட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க எந்த பிராண்டில் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்த நிலையில் ஸோ இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க NXT பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் 2 நாளைக்கு முன்னே வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி இப்போ நடந்த NXT வெஜன்ஸ் பேப்பரியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஜார்டன் கிரைஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்கள நம்ம NXTயில் பார்க்க போகிறோம். இது அஃபிஷியல். அடுத்ததான் நம்மளோட ஷீல்டு இருக்குல்லப்பா, டபிள்யூடபிள்யூ சேர்ந்த ஷீல்டு, செத்ராலன்ஸு, டீன் அம்ப்ரோஸ், ரோமன் ரைன்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்த டீம் தான் ஷீல்டு. இந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரிஞ்சு இருக்குது. ஸோ ஆனால் அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எமோஷனலான மெம்பர்ஸ் தான். ஸோ எல்லாத்து மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த டீமோட மகிமை பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு மட்டும் ஒரு இது இல்லை, டபிள்யூடபிள்யூக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு எமோஷன் தான். ஸோ ரீசெண்ட் டைமில் நடந்த ராயல் ரம்பிள் ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ராயல் ரம்பிளில் ஜேவுஸை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இப்போதைக்கு இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது ஜேவுஸை வின் பண்ணதோட அவரோட மகனை பார்த்தீங்கன்னா கூட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார். ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நடந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஜேவுஸோ அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க மகனை தூக்கி ஸோ செலிப்ரேஷன் பண்ணணும்னு தோணலையா. ஸோ அதாவது இங்கே இருக்கிற ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற ரெஃப்ரி கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது ரெஃப்ரிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலயமா பேக் ஸ்டேஜில் இருந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதேமாரி ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெஃப்ரிகிட்ட சொல்லியிருக்காரு ஜேவுஸோ தூக்கி ஸோ அவங்க மகன் ஷீல்டு கார்னரில் இருக்கிறான். ஸோ அவனை கூட்டிகிட்டு வந்து செலிப்ரேஷன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரி பண்ணி ஸோ ஜேவுஸோ அந்த செலிப்ரேஷன் பண்ணது. ஸோ அதாவது ட்ரிபிள் ஹெச் எப்படி சொன்னாருன்னா ஸோ ஜேவுஸோட மகன் அந்த ஷீல்டு கார்னரில் இருக்கிறான். ஸோ ஷீல்டு கார்னர்னா ஸோ அந்த சைடில் பேரிகேட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது நீங்கள் ஷீல்டு என்ட்ரன்ஸை பார்த்துருப்பீங்க. ட்ரிபிள் ஹெச் இந்த ரோமன் ரைன்ஸு, செத்ராலன்ஸு, டீன் அம்ப்ரோஸ். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து சாடுவாங்கள்ல வெளியே. செத்ராலன்ஸ் ஒரு மாதிரி ரோல் பண்ணுவார்ல. ஸோ அந்த இடத்தோட கார்னர், அது ஒரு கார்னர் தான். ஸோ அந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா ஷீல்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பேக் ஸ்டேஜ்லேயே அந்த இடத்தோட பேர் ஷீல்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஷீல்டோட மகிமை ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு தெரியுது. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்துனாங்க. ஸோ அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது நிக்கி பெல்லா இந்த வருஷம் உமன்ஸ் ராயல் ரம்பில் கலந்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு விஷயத்த நான் இழந்துட்டேன், அதாவது நான் ஒன்றும் பண்ணாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க என்னத்தை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா சார்லட் ஃப்ளேர் கூட எனக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சார்லட் ஃப்ளேர் கூட ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் நேரம் ஸோ அவங்க கூட ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதை அவங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பென்டான் ஜூனியர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ உங்களோட ரெசல்மேனியா ஆப்பனண்ட்டாக யார் இருக்கணும், அதாவது ரெசல்மேனியா 41 ஆப்பனண்ட் யாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே கடினமான கேள்வி தான். அதாவது நானும் இந்த கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா நான் தினம் உறங்க நேரம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு பார்த்தீங்கன்னா யோசிப்பேன். ஸோ நம்மளோட ரெசல்மேனியா ஆப்பனண்ட் யாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன். ஸோ நான் நினைக்கிறேன் என்னோட பெஸ்ட்டான ஆப்பனண்ட் ஸோ மேபி ரேயாக இருக்கலாம், பிரானாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம். ஸோ இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இது நடக்குமான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பென்டன் ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. பட் நடக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இது உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரு கொஸ்டின் தான். அதாவது உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டபிள்யூ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா, சுவாரஸ்யமாக இருக்குதா, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற டபிள்யூ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர், ராண்டி ஆர்டன், அடுத்ததாக பெக்கி லெஞ்சி, ஸோ அதுக்கு அடுத்ததாக ராக்கு, ஸோ அடுத்ததாக நம்ம வியங்கா பலர் கூட இருந்தால் ஜெட் காரிகர். ஸோ இங்கே 6 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூல இப்போதைக்கு இல்லை. ஸோ இவங்க 6 பேரும் இல்லாமல் உங்களுக்கு டபிள்யூ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு தெரியுமா, ஸோ ரீசன்ட் நடந்த ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரே மிஸ்டீரியோ அண்ட் லோகன் பால் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோட 1500வது மேட்சாக.
ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட ஒன் ஆஃப் த லெஜண்ட் டேக் டீம் பார்த்தீங்கன்னா டெமாலிஷன். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூவில் ஸோ ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ நிறைய பழைய சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லெஜண்ட் கான்ட்ராக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இவங்களும் இப்போ சேர்த்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்கேல் மெக்கோலில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸ் டிவிஷன்லேருந்து ஹால் ஆஃப் ஃபேமில் பார்த்தீங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்டர்டேக்கரோட ஒய்ஃப். ஸோ அடுத்ததான் உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் நம்ம லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 6 பேக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் தெரியுது. இப்போ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஹென்ரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன விஷயத்த சொல்லியிருக்காருன்னா ஸோ இது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கோவத்தில் சொல்கிறாரா என்ன இதெல்லாம் சொல்கிறாரு உண்மையில ஆசைப்படுறாரான்னு சொல்லி தெரில. ஸோ அதாவது அவர் என்ன சொல்ல வாராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லட்டா. ஸோ அதாவது நம்மளுடைய சார்லட் ஃப்ளேரை பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ வேறு லெவலில் புஷ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸுகளுக்கு ஸோ அது ஒரு ஓவர் ரேட்டட் மாதிரி தெரியுது. ஏன் இவங்கள ரொம்ப புஷ் பண்ணுறாங்க, ஸோ இவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது உண்மை தான். ஏன்னா அவங்கள எப்போல்லாம் ரிட்டர்ன் வராங்களோ ஸோ அப்போல்லாம் ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. ஸோ அது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனுக்குள்ளே போனது மாரி பேசணும்னு தெரில. ஸோ இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருந்து இப்போ ரிட்டர்ன் வந்தோன்னா ஸோ ரெசில்மேனியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் பண்ண போகிறாங்க ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக. ஸோ இதை தான் அவர் கோபப்பட்டு சொல்கிறாரா ஸோ என்ன இது டீஸ் பண்ணுறாரான்னு தெரில. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஸோ இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேரை பார்த்தீங்கன்னா ஒரு 16 டைம் சாம்பியன் அவங்க அப்போட ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு ஸோ சார்லட் ஃப்ளேரை பயங்கரமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ இதுக்கு டபிள்யூ பேசாமல் வருஷத்துக்கு வருஷம் அவங்கள ஒரு இன்ஜுரியில் ஸோ ஒரு லீவில் இருக்கிறது மாதிரியும் ஸோ இந்த மாதிரி அவங்க லீவ் எடுத்துகிட்டு வந்தோன்னா ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சாம்பியன் ஆக்கி ஸோ ஒருக்கா தோக்குறாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள சாம்பியன் ஆக்குறாங்க. ஸோ இதுக்கு பேசாமல் ஸோ ரியார் ஃப்ளே அண்டு டிஃப்னி ஸ்டாட்டன் 2 பேர்த்தவையுமே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி ஸோ அதில் ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடக்கணும். ஸோ அதாவது சார்லட் ஃப்ளேர் விசிஸ் ரியார் ஃப்ளே விசிஸ் டிஃப்னி ஸ்டாட்டனுக்கான ஒரு மேட்ச் நடத்தி ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேசாமல் டபுள் சாம்பியன் ஆயிடலாம், ஒரு அன்டிஸ்டியூட்டட் சாம்பியன் ஆயிடலாமே. ஸோ இதில் பேசாமல் சார்லட் ஃப்ளேரை ஜெயிக்க வச்சு ஸோ 14 டைம் சாம்பியனாக இருக்கிற சார்லட் ஃப்ளேரை பேசாமல் 16 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டா ஸோ டபிள்யூ நினச்சது தான் நடந்துடும். ஸோ இதுக்கு தேவையில்லாமல் ஏன் இப்படி போட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது அவர் ஒரு கோபத்தில் தான் சொல்கிறாரு சும்மா. ஏன்னா எத்தனையோ திறமை உள்ள உமன்ஸ் ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரியார் ஃப்ளேலாம் வேறு லெவல்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்க மத்தியில் ஸோ சார்லட் ஃப்ளேருமே குத்தம் சொல்ல முடியாது. பட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போட ரெக்கார்டை உடைக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்கள டைட்டில்னு கொண்டு விட்டு ஸோ ஒரு ஓவர் புஷ் மாதிரி காணிக்கிறாங்க. இது பர்சனலாக எனக்குமே பிடிக்கல. ஸோ மேபி மார்க் ஹென்ரிக்கு கூட இது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக யாரெல்லாம் மென்ஸ் எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்சில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதாவது ஜான்சனா, சிஎம் வங்ஸ், ட்ரூ மைக்கிண்டர், லோகன் பால். அடுத்ததாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேமின் பிரிஸ்ட் சேர்ந்துருக்காரு. ஸோ இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சேர்ந்துச்சுன்னா மென்ஸ் எலிமினேஷன் சாம்பர் ரெடி. அடுத்தது உமன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா பெய்லி, நயோமி, அலெக்சா பிளஸ், லீவ் மார்கன், பியாங்கா பிளர். ஸோ இவங்க 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சேர்ந்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒருத்தங்க சேர்ந்தாச்சுன்னா ஸோ உமன்ஸ் ஆல்சோ ரெடி. அடுத்ததாக ஏடபிள்யூ சேர்ந்த மலாய்க்கு பிளாக் அண்டு மீரோ. ஸோ அடுத்ததாக ரிக்கி ஸ்டாக். ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த NXT பார்த்தீங்கன்னா ரிக்கி ஸ்டாக் NXT டெபியூட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்ததாக மீரோ அண்ட் அலிஸ்டார் பிளாக். ஸோ இவங்க 2 பேரும் இதுக்கு மேலே எங்கே வர போகிறாங்க, ஸோ மேபி டபிள்யூக்கு வருவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாச்சுன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு ரூமர் என்னென்னா ஸோ டபிள்யூ சேர்ந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ கொண்டு வரதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் செய்தியாக கிடச்சிருக்கு. ஸோ இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே 2 பேரும் டபிள்யூல மீண்டும் நம்ம பார்க்கலாம். அதான் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ சார்லட் ஃப்ளேர் விசஸ் டிஃப்னி ஸ்டாட்டனுக்கான உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 ஸோ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஸி ரெட் அப்படிங்கிறவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் NXTல பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஸோ ஒரு சில மேட்சஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பாடகர். ஸோ ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது பொதுவாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமர் அப்படின்னு தான் சொல்லணும் டபிள்யூல. எப்படி நம்மளோட லோகன் பால், ஸோ அதுக்கடுத்து பேட் பன்னி, ஸோ இப்படி இருக்கிற லிஸ்ட்டில் ஸோ செக்ஸி ரெட் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
ஸோ இப்போதைக்கு WWE அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பட் இதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஸோ அவங்க ரெஸ்லர் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ல் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு சொல்லி தெரிய வரல. இப்போதைக்கு WWE அவங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம லோகன் பால் எப்படி ஒரு பார்ட் டைமராக இருந்து இப்போதைக்கு ரெஸ்லராக இருக்காரோ ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அடுத்ததான் மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்ல போடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ரனில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரெண்டு ரெஸ்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரெண்டு ரெஸ்லர்ஸையும் வேறு யாரும் இல்லை, ஒன்று சிஎம் பங்க் அண்ட் வைப்பர் ரேண்டி ஆர்டன் தான். ஸோ ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்டாக நம்ம ஜான்சினாவுக்கு பார்த்தீங்கன்னா குட் பை சொல்லி அனுப்பக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இவங்க இருக்கலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜான்சனோட ஒரு முக்கியமான ஸ்டோரி லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்தவங்க. ஸோ ரேண்டி ஆர்டனுக்கும் ஜான்சனாக்கும் நடந்த ஸ்டோரி லைனை யாரும் மறந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் அந்த டைமில் பைபாம் ஸ்பீச்னு ஒன்று இது பண்ணார்லாம். ஸோ அந்த டைம்லலாம் ஜான்சனாக கூட இருந்த ஸ்டோரி எல்லாம் பங்கமாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜான்சனோட லாஸ்ட் ரனில் இருந்தால் ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ரன்னை வேறு லெவலில் ரசிக்கிறது மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மை தான். ஸோ யாரெல்லாம் ஜான்சனா அண்டு விசிஸ் ரேண்டி ஆர்டன் விசிஸ் இந்த மாதிரி சிஎம் பங்க் ஸோ இங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜான்சனோட லாஸ்ட் ரனில் இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி ஸோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.